நேயர்களே, சிறுநீரக செயலிழப்புல முதல் அறிகுறி யூரின்ல புரோட்டீன் லீக்கேஜ் தாங்க. அந்த புரோட்டீன் லீக்கேஜ் புரதம் வெளியாகிறது. அப்போ ஒரு சிலருக்கு 3+ இருக்கும், ஒரு சிலருக்கு 5+ இருக்கும். இந்த புரதம் லீக் ஆகிறத எளிமையாக தடுக்கணும்னா நமக்கு நீர்ச்சத்துள்ள காய்கள், சொரக்காய், வெள்ளை பூசணிக்காய், சிகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, பீன்ஸு, நூக்கல், சீம கத்திரிக்காய், இது எல்லாமே நமக்கு மார்க்கெட்டில், உழவர் சந்தைகளில் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு காய் நீங்கள் சமைச்சு, அதாவது இட்லி பாத்திரத்தில் போட்டு ஆவியில் வேக வச்சு, அதை காலை, மதியம், இரவு 3 நேரமும் 3 கப் அளவுக்கு உணவுகளோட பயன்படுத்துங்க. குறிப்பாக இரவு உணவை கஞ்சி மாதிரி ஐட்டங்கள் 7 மணிக்குள்ள ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த புரதம் லீக் ஆகிறது 1 மாதத்திலே சுத்தமாக நிறுத்தப்படும் அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்க்கலாங்க. ஏன்னா இந்த புரதம் லீக் ஆகக்கூடிய பேஷண்ட்ஸுகளுக்கு நம்ம இதை ஆலோசனையாக சொல்லி அவர்கள் இதை எடுத்து அவங்களுக்கு புரோட்டீன் லீக்கேஜ் ஸ்டாப் ஆகிட்டு இன்ன வரையும் அவங்க நல்லா இருக்கிறாங்க. மேற்கொண்டு அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக பூனை மீசை அந்த இலைகள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை டீ வச்சு குடிங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை அவங்க எடுத்து இன்னைக்கு பல வருடங்களாக